அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன். உலக சுகாதார அமைப்பு WHO அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 பேர் இறந்து போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நோயினால். அதுவும் இல்லாமல் நம்ம இந்திய மக்கள் தொகையில் வந்து 40% பேர் வந்து இந்த நோயை வந்து நம்ம உடலில் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தை வந்து சொல்லுது. அந்த நோயை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் பேச போகிறேன். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம், காச நோய்னு சொல்லுவோம், எலும்புரிக்கு நோய் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஏர்போர்ன் டிசீஸ், அதாவது காற்று மூலயமா பரவக்கூடிய ஒரு நோய். இது வந்து நம்ம ஒருத்தவங்கள பார்த்து வரோனே இல்லை ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துருவோனே உடனே வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியானது தான். அவங்க கூட ரொம்ப அதிகமான எக்ஸ்போஷர், அவங்க கூட அதிகமாக பழகிட்டே இருக்கும் அப்படின்னா அது மூலயமா நம்மளுக்கு வந்து நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே உடனே பரவுறதுக்கு அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரைமரி ஸ்டேஜ், லேட்டன்ட் ஸ்டேஜ், ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரைமரி ஸ்டேஜ்னால் அந்த எக்ஸ்போஷர், அந்த முதல் ஆரம்பக்கட்ட நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ லேட்டன்ட் ஸ்டேஜ்னு குறிப்பிடுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நோய் சக்தி அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து இப்போது அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல தங்குறது போது நோய் சக்தி அதிகமாக இருக்கும்போது அது அப்போதைக்கு நம்ம உடம்புல வேலை செய்யாமல் இருக்கும், அதாவது அறிகுறிகள் எது வெளிப்படுத்தாமல் இருக்கும். அதுதான் லேட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நோய் சக்தி நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்னா அப்போ வந்து அது ஆக்டிவ் ஆகும், ஆக்டிவ் ஸ்டேஜ். அப்போது வந்து அதோட அறிகுறிகள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இதுதான் டிபியோட ஒரு தன்மை. பொதுவாக வந்து நுரையீரலில் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. நுரையீரல் மூலயமா பரவுகிற டிபிகள் தான் அதிகமாக இருக்கும். அதை வந்து பல்மரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நுரையீரலில் மட்டும்தான் வரும்னு கிடையாது, மூளையில் வரும், நம்மளுடைய முதுகு எலும்பில் வரும், இந்த மாதிரி நிறையா உறுப்புகளில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு அதிகப்படியான இருமல் இருக்கும், சடன் லாஸ் ஆஃப் வெயிட், அதாவது உடனே வந்து உடல் எடை வந்து அதிகமாக குறையும், பசியின்மை இருக்கும், எப்பயுமே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து அதிகப்படியான வேர்வை இருக்கும். இதனால் வந்து மெனிஞ்சைட்டிஸ், அதாவது மூளையில் வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் பாட்ஸ் டிசீஸ் போன்ற பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய தண்டுவடத்தில் வந்து வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இப்போ கொரோனா டைம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து மாஸ்க் வந்து நம்ம முகத்தில் வந்து அணிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை டிபி பேஷண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்க் இந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம். சுத்தமான பழக்க வழக்கத்தை வந்து நம்ம முறையாக கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் குடிப்பழக்கம், அதுக்கப்புறம் புகைப்பழக்கம், இந்த விஷயங்கள் இருந்தால் இது எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்தாகணும். என்னென்ன உணவு முறைகள் இது எடுக்கலாம் அப்படின்னா, சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து ரெகுலராக உணவில் வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ நம்ம பரம்பரையில் வந்து இந்த டிபி போட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த உணவு முறைகள் வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம வந்து உணவு பழக்கத்தில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த டிபி போட்ட பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது குறிப்பிட்ட ஹோமியோபதிக் மெடிசின் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இதை வந்து முறையான ஒரு வைத்தியமாக மாற்றணும். ஹோமியோபதியில் ஆரம்பகட்ட நிலையிலேயே வந்து எனக்கு அறிகுறிகள் தென்படுற மாதிரியே இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே ஹோமியோபதிக் மெடிசின் எடுத்தோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வந்து இதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு டிசீஸை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.